சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்க்கும் பொழுது அதிகமான மன உளைச்சல்கள் உனக்கு வருதோ இல்லையோ, எனக்கு வருகிறது. காரணம், நம்மை பார்க்க ஆள் இல்லை. நமக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா கேட்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லா விஷயத்துலேயும் இந்த தெய்வம் நம்ம தனியாக விட்டுட்டு, தெய்வம் எல்லாருக்கும் இங்கு துணை அப்படின்னு ஒருத்தவங்கள படைச்சிருக்கு. அதாவது வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, இருந்தாலும் உனக்குன்னு ஆள் இருக்கிறதில்ல. உனக்கு கவலை வந்துச்சு அப்படின்னா யாரும் உங்ககிட்ட நீ ஏன் கவலையாக இருக்க அப்படிங்கிறது கேட்குறதில்ல. நீ மட்டும் என்ன பண்ணுற, எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் போய் ஏன் இப்படி சுகமாக இருக்கீங்க, என்ன காரணத்துக்கு சுகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற. ஆனால் அவங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையையும் நீ சொல்கிற. ஆனால் இங்கே இருக்கிறவங்க, உன் குடும்பத்துக்குள்ளேயே உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க உன்னை யாருமே எதுவுமே கேட்குறதில்ல. அப்படியே சில நேரத்தில் கேட்டால் கூட அது ஏதோ ஒரு வார்த்தைக்காக கேட்கணுமேனு கேட்குறாங்களே அப்படின்னு நினைக்கிறேன். நமக்குன்னு ஆள் இல்லை, கவனிக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை நம்மளை அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு தான் இருக்கோம், என்ன விஷயத்துக்காக இருக்கோம் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் நமக்கு புரியவே இல்லையே அப்படின்னு நீ நினைக்கிற. அப்படியெல்லாம் எப்பயுமே நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். இங்கு சம்மந்தம் இல்லாமல் யாரும் இங்கு எந்த குடும்பத்துலேயும் பிறக்கிறதில்ல. நீ இப்போ உன் குடும்பத்தில் பிறந்திருக்க அப்படின்னா முன் ஜென்மத்தில் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்ததுனால மட்டும்தான், இருக்கிறதுனால மட்டும்தான் நீ பிறந்திருக்கியே தவிர, மற்றபடி சம்மந்தம் இல்லாமல் பிறந்துட்டேன், என்னை இப்படி கவலைப்படுத்துகிறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படியெல்லாம் சொல்லி ஒரு விஷயத்தையும் நினச்சி காலம் முழுக்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை ஒரு நாள் இழந்துடாத. ஒரு விஷயத்தை உனக்காக நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு நபர் இருந்தார். அந்த நபர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு முன்ன மாதிரியே மிகப்பெரிய ஒரு கவலை. நமக்குன்னு இங்கு யாருமே இல்லை, நம்மளை நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளை மதித்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. என்ன வாழ்க்கை இது, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வெறுமையாகவே இருக்கே அப்படின்னு அவருக்கு ரொம்ப நாளாக கவலை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அது அவர் என்னன்னா ஒரு பஸ்ஸு ஓட்டுற ஒரு டிரைவர். அவர் எப்பயுமே இதே மாதிரியே இருப்பார். ஒரு நாள் அவர் பேருந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது, பஸ் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் ஸ்டாப் வந்தப்போ, அந்த பஸ் ஸ்டாப்பில் எப்பயுமே யாரும் ஏறவும் மாட்டாங்க, யாரும் இறங்கவும் மாட்டாங்க. எப்பயுமே அந்த பஸ் ஸ்டாண்டில் யாரும் நின்று கூட அவர் பார்த்தது இல்லை. அப்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது அவர் யோசித்தப்போ, இன்றைக்கி யாருமே இந்த பஸ்ஸில் ஏற போகிறதும் இல்லை, இந்த பஸ்லேருந்து இறங்கி அந்த ஊருக்கு போக போகிறதும் இல்லை, இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்க போகிறதும் இல்லை. ஆனால் நம்ம எப்பயுமே இந்த பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டுறோம், ஆனால் யாருமே இறங்கலை, ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு சலிப்பாக பஸ் எடுத்தார். பஸ் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்தில், ஐயோ நான் ரொம்ப தூங்கிட்டேன், நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு, நான் தெரியாமல் தூங்கிட்டேன், என்னை நீங்கள் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரலோட சொந்தக்காரவங்க யார் அப்படின்னு ஒரு முகத்தெல்லாம் அவர் எட்டி பார்க்கல. அவங்க கால் நடந்து போகிறத மட்டும்தான் பார்த்தாங்க. அவர் நினச்சிட்டு இருந்தார்ல, நமக்குன்னு யாரும் இல்லை, நம்மளுக்குன்னு யாரும் கிடையாது, இந்த பஸ் ஸ்டாப்பில் யாருமே இறங்குறதில்ல, நம்மளும் ஒவ்வொரு நாளும் இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், ஆனால் யாரும் எப்பயும் இறங்குறதும் இல்லை, ஏறுறதும் இல்லை அப்படின்னு நினச்சார்ல. ஆனால் அதுக்கு எதிர்மாறாக நடந்துச்சுல்ல. யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிற்க வச்சாங்கல்ல. அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ நினைக்காத நேரத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான உதவி அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம இப்படி தான் தனிமையில் இருக்கோமோ, நமக்குன்னு யாருமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் இங்கே யாருமே தனிமை அப்படிங்கிறது கிடையாது. சுற்றி ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கான ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. இன்றைக்கி நீ நினைக்கிறல்ல, உன்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்குது, நமக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறல்ல, இந்த எண்ணமெல்லாம் மாறுற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று வரும், உண்மையான உறவுன்னு வரும், உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அது எப்போன்னா உனக்கு பணம் காசு இதெல்லாம் வரும்போது. அப்போ புரிஞ்சுக்கிறவங்க எதுக்கு சாயி அப்படின்னு கேட்டால், அப்போயாவது
உன்னை யாரும் கண்டுக்கலை, உன்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க, எல்லாரும் உன்னோட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு எப்பயுமே நினச்சி கவலைப்படுறதோட நீயா இரு. உன்னை பிடிச்சவங்க உன்னை தேடி தானாக வரட்டும். உன்னை பிடிக்கலையா, சில பேர்த்துக்கு உன்னை பிடிக்கலையா, உன்னை விட்டு ஒதுங்கட்டும். நீ நிம்மதியாக இரு. இவங்க என்னை புரிஞ்சுக்கல, அவங்க என்னை புரிஞ்சுக்கல, இவங்க என்னை ஒதுக்கிட்டாங்க, நான் வெறும் ஒரு தடலாக இருக்கேன், அத்தனை பேர் என்னை சுற்றி இருந்தும் எதுவுமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நினச்சி கவலைப்படுறதோட யாருமே இல்லை, ஆனால் தெய்வம் என் கூட இருக்குது, அந்த நிம்மதி என் கூட இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருங்க. எத்தனை நாள் தான் கவலைப்பட்டு கண்ணீரை சிந்தி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க? முதல்ல சொல்லுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் இருந்து வாழ்கிறத விட நிம்மதியாக நீ மட்டும் தெய்வத்துடைய அருளால் நீ மட்டும் நிம்மதியாக யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் நீயா இருந்தாலே போதும். புரிஞ்சுதா? எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்கள நீயும் கஷ்டப்படுத்தி அவங்களும் உன்னை கஷ்டப்படுத்தி எல்லாரும் தேவையில்லாமல் பிரிஞ்சு போகிறதுக்கு அமைதியாக இரு. உனக்குன்னு நல்லது நடக்கும். அப்போ எல்லாரும் உன்னை திரும்பி பார்ப்பாங்க. புரிஞ்சிச்சா? அமைதியாக இருக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய கடமையிலேருந்து நான் என்றைக்கும் பின்வாங்க மாட்டேன். நிச்சயமாக அது உனக்கே தெரியும். உறவுகள், நண்பர்கள், இவங்கெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கும்போது நீ முடிவு பண்ணிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, இவங்களாலையும் பிரச்சனையும் வரும், இவங்க ஒதுங்கவும் செய்வாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் வேணும் அவங்கெல்லாம் வேணும்னு சேர்த்து வச்சுக்கோ. ஆனால் ஒன்றே ஒன்று தான், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பயுமே சந்தோஷமாக இருப்ப. அது மட்டும் எனக்கு தெரியும். இன்றைக்கி யாரும் இல்லை அப்படின்னு நீ கவலைப்படுற, கூடிய சீக்கிரமாக நீயே சொல்லுவ, நான் தனியாக இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கேன், இவங்கெல்லாம் கூட இருக்கும்போது தான் அதிகமாக மனவேதனை வருதுன்னு. உறவுகள் வேண்டுமா தெய்வம் வேண்டுமான்னு நீயே முடிவெடுத்துக்க. உறவுகள் பக்கத்தில் இருக்கும்போது தெய்வம் பக்கத்தில் இருக்கிறதே தெரியாது. ஆனால் தெய்வம் பக்கத்தில் இருக்கும்போது எதுவுமே உனக்கு தேவையும் படாது, எந்த உறவுகளும் உனக்கு அவசியமாகவும் இருக்காது. நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொன்றும் இன்பமான வாழ்க்கை தான். கூடிய சீக்கிரமாக அற்புதத்தையும் அதிசயத்தையும் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாய் பொறுப்பாக இருந்து ஒவ்வொன்றா செஞ்சு கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு அழகாக ஒவ்வொன்றுத்தையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பேன். துரோகம் அப்படிங்கிறது இந்த சாய்கிட்ட என்றைக்கும் எப்பொழுதும் இருக்க போவதில்லை. சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். ஐயோ நமக்கு இது நடந்துட்டே அது நடந்துட்டேன்னு கவலை மட்டும் என்றைக்கும் வேண்டாம். மன திருப்தியோடு சந்தோஷத்தோடும் இருங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொன்றும் நான் உங்களுக்காக முடிவு செஞ்சு வச்சது தான். சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிவு செஞ்சு வச்ச ஒவ்வொன்றும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் அமையும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்பத்தையே கொண்டு வந்து சேர்க்கிறேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.